நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கௌதம் யூடியூப் சேனல்காரர் கூட வந்து நம்ம அசோக் ஸ்ரீநிதி வந்து நேரடியாக ஃபோன் கால் பேசின வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு வந்து அசோக் ஸ்ரீநிதி சொன்னதுக்கு வந்து நம்ம எஸ்கேஎம் டீம், மும்பை டீம் வந்து என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்றத வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மைவி3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். கௌதம் தம்பி அசோக் ஸ்ரீநிதியோட லைவ் வந்து நான் பார்த்தேன். அதுக்கு எனக்கு பதில் உடனே கொடுக்கணும்னு நினச்சேன். எனக்கு நேரம் இல்லாததுனால நான் கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறேன். நம்ம கம்பெனி ஆரம்பித்து 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷத்துக்கு வந்துட்டோம். அவர் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம்தான் முதல்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அப்போது முன்னாடி 2 வருஷம் கம்பெனி நடந்துகிட்டு இருந்தப்போ இந்த அசோக் ஸ்ரீநிதி எங்கே போனார்? ஏன் அவருக்கு விஷயம் தெரியவே தெரியாதா? கோயம்புத்தூர் முழுக்க எந்தெந்த இடத்துல என்னென்ன நடக்குன்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற அவருக்கு இந்த கம்பெனியை பற்றி தெரியவே தெரியாதா? அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரா? என்னுடைய முதல் கேள்வி இதுதான். ஏன் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து அதை எதிர்த்து போராடலை? கம்பெனி கரெக்டாக ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே, ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ண உடனே அவர் வந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாரு. அதோட உள்நோக்கம் என்ன? மக்களுக்கு வந்து அந்த இடத்துல தான் சந்தேகம் வருது. இவர் வந்து மக்களுக்காக போராடுதாரா, இல்லை நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸை எதிர்த்து போராடுதாரா அப்படிங்கிறது தான் மக்களுடைய மிகப்பெரிய கேள்வி. அசோக் ஸ்ரீநிதி மக்களுக்காக தான் போராடுனேன் அப்படின்னு சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா, அந்த மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே போராடி இருக்கணும் இல்லையா? 65 லட்சம் மக்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம்தான் இவர் வந்து போராடுவாரா? இவர் ப்ராடக்ட் உள்ளே வந்ததுக்கு அப்புறம்தான் போராட ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ இவர் யாருக்கான ஆளுங்கிறது மக்களுக்கு புரியுமா இல்லையா? நிறுவனம் இதுவரைக்கும் யாரையும் ஏமாத்தலை, எல்லாத்துக்கும் சரியாக பணம் கொடுத்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. அப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நிறுவனம் சரியாக பணம் கொடுத்துருக்கு. இவர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் 1 வருஷமும் நிறுவனம் வந்து சரியாக பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்குது. அப்படின்னா இவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தில் மக்களுக்கு வந்து நல்ல வாழ்வாதாரம் இருக்குது, ஆனால் இதில் சில சட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத இவர் தெரிஞ்சிருந்தா இவர் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாரா, இல்லை நம்ம கம்பெனியோட எம்டி கிட்ட பேசுவாரா? நீங்களே சொல்லுங்கள். இவர் உண்மையாலுமே மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கிறவராக இருந்திருந்தா, உண்மையாலுமே சமூக ஆர்வலராக இருந்திருந்தா, எம்டியை பார்த்து, சார் இதில் வந்து இவ்வளோ சட்ட சிக்கல்கள் இருக்குது, இந்த மாதிரி போனால் இதில் சட்ட பிரச்சனை வரும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அவருக்கு புரிய வச்சிருந்திருக்கலாம். அவர் புரிஞ்சிக்காமல் நான் தப்பு தான் பண்ணுவேன், சட்டத்தை மீறி தான் நடப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தால் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் கம்பெனியே உங்ககிட்ட கேட்டதான் நீங்களே சொல்கிறீங்க, இத்தனை மக்கள் இருக்காங்க, சரி செய்ய என்ன வழின்னு சொல்லுங்கன்னு கம்பெனிலேருந்து என்கிட்ட கேட்டாங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? சரி செய்யவே முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. சரி செய்ய முடியாத ஒரு தப்பு இந்த உலகத்தில் இருக்கா தம்பி? எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் சரி, அதை சரி செஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு வழி இருக்கும், அந்த வழியை தேடணும், அவ்வளவுதான். விஜயராகவன் சார் சொன்னதா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. ஒரு நிறுவனத்துக்கு போவோம், அவங்க விளம்பரத்தை கேட்போம், விளம்பரத்தை கேட்டால் விளம்பரத்தை எங்கள் ஆப்பில் வந்து விளம்பரம் போடுறது மூலமாக எங்களுக்கு பணம் கிடைக்கும், அதை வந்து நாங்கள் மக்களுக்கு பிரித்து கொடுப்போம். அடுத்து இந்த ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து பொருட்களை வாங்கி நாங்கள் ரீட்டைல் ப்ரைஸ்க்கு கொடுப்போம். இந்த மாதிரி நடந்திருந்தால் அது தப்பு இல்லை அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. ஏன் இந்த மாதிரி நடக்கவே முடியாதா? எங்கள் கம்பெனி 1 கோடி கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக விளம்பரத்துறையிலும் கால் வச்சுருப்பாங்க. வானவில் திட்டம்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஆனால் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தவே விடலை. கோர்ட்டு கேஸுன்னுட்டு அவர் சுற்றிக்கிட்டு இருந்தாருன்னா எப்படி அந்த திட்டங்களெல்லாம் செயல்படுத்த முடியும்? நீங்களே சொல்லுங்கள். வானவில் திட்டம்ங்கிறது இப்போ அவர் வந்து எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அதோடைய லாபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால தான் அதை நடத்த விடாமல் நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு கேஸை போட்டு அலைய வச்சிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கே தெரியும். எங்கள் கம்பெனி உறுப்பினர்கள்கிட்ட இருந்து அவங்க தயாரிக்கிற பொருளை வாங்கிக்கிற நோக்கத்தில் எல்லாரும் என்னென்ன பொருள் தயாரிக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து ஜோனல் ஆஃபீஸில் கொடுங்கன்னு எம்டி சொல்லியிருந்தாங்க.
கண்டிப்பாக முதல்ல எங்கள் உறுப்பினர்கள் தயாரிக்கிற பொருளை வாங்கி சந்தைப்படுத்துறது தான் அவங்களுடைய திட்டமாக இருந்துச்சு. நீங்கள் எங்கே நடத்த விட்டீங்க? என்னோட ஃப்ரெண்டு அவங்க தயாரிக்கிற பொருளோட டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே ஜோனல் ஆஃபீஸில் சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸிலும் ஏகப்பட்ட உறுப்பினர்கள் வந்து அவங்க பொருட்கள் பற்றி டீட்டெயிலை வந்து பதிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இதை எதையுமே அவர் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு விடவே இல்லை. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்தால் அவர் எப்படி பிஸ்னஸை பற்றி சிந்திக்க முடியும்? சரி, இதையெல்லாம் நீங்கள் என்ன தெரியாமலா செய்கிறீங்க? தெரிஞ்சு தானே செய்கிறீங்க. உங்கள் பாணியிலே சொல்லணும்னா, தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? கண்டிப்பாக உங்களெல்லாம் எங்களால் எழுப்பவே முடியாது. ஏன்னா நீங்கள் தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்குறீங்க. அந்த தம்பி சொல்கிறான், பேனா வாங்குறத பற்றி சொல்கிறான், அந்த பேனா சேல்ஸ் பண்ணுறத பற்றி சொல்கிறான். அது பக்கா லீகல். சச்சின் டெண்டுல்கர் பேட்டை வந்து என்னைக்கு என்ன விலைக்குனாலும் விற்கலாம், அது பக்கா லீகல். ஆனால் மைவித்திரி பண்ணுறது மட்டும்தான் தப்பு, அதுதான் சட்ட சிக்கல். சட்டம் முன்னாடியே எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சட்டம் முன்னாடியே எழுதி வச்ச அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் ஒருத்தங்க வந்து நட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணுவாங்களான்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதை நான் ஒரு ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். தம்பி, தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியுமா? கண்டுபிடிப்புகளின் கதாநாயகன். அறிவியல் வந்து அதிசயங்களை நிகழ்த்தி காட்ட மட்டும்தான் நினச்சிட்டு இருந்த காலத்தில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கும் அறிவியலை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல இந்த உலகுக்கு உணர்த்தியவர். இப்போ வந்து பிஸ்னஸ்னால் என்னன்னு உனக்கு உணர்த்த போகிறாரு. எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. முதல்ல இவர் வந்து மின் விளக்கு தயாரித்தப்போ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, அதை வாங்குகிற எண்ணத்தில் வந்து கேட்குறாரு, ஒரு விளக்கு தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்னு. உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறாரு, $1.25. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட இருந்து மொத்தமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு $1.40 நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறாரு, இல்லை, எனக்கு வெறும் 40 சென்ட்டுக்கு மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆப்போசிட்டில் இருந்தவருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, 15 வருஷத்துக்கு என்னோட காப்புரிமைக்கு ஆயுள் இருக்குது, 40 சென்ட்டுக்கு மேலே நானும் விற்க மாட்டேன், அதை விட குறைவாக நீங்களும் கேட்கக்கூடாது, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் ஓகேன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் ஆண்டு வந்து ஒரு தொழிற்சாலையை தொடங்கி உற்பத்தியை தொடங்குறாரு. அதுக்கான ஆனர் செலவு வந்து $1.10. முதல்ல வந்து அவர் தயார் பண்ணப்போ $1.25 ஆச்சு. அவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரியெல்லாம் போட்டதுக்கப்புறம் அவரோட செலவு வந்து குறைஞ்சிருக்கு, $1.10. அந்த வருஷம் வந்து அவருடைய விற்பனை வந்து 20,000 விளக்குகள் வந்து விற்பனை ஆகிருக்கு. அப்போ அவருக்கு அதுலேயே லாஸு. அதுக்கு அடுத்த ஆண்டு அதே 10 சென்ட்டுக்கு தான் விற்பனை பண்ணுறாரு. ஆனால் 40,000 விளக்குகள் வந்து விற்பனை ஆகிருக்கு. அப்போவும் அவருக்கு வந்து லாஸு. அந்த 3ஆவது ஆண்டு 50 சென்ட்டுக்கு விற்கிறாரு, 60,000 விளக்குகள். அந்த வருஷமும் அவருக்கு லாஸு. 4ஆவது வருஷம் புதிய இயந்திரங்களை வந்து நிறுவி அதன் மூலம் லைட்டு தயார் பண்ணுறாரு. அப்போ அதோட அடக்க விலை வந்து குறையுது, 37 சென்ட் தான். அப்போ அவர் வந்து எவ்வளவுக்கு கொடுக்குறாரு? 40 சென்ட்டுக்கு. 40 சென்ட்டுக்கு அவர்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அப்போ 3 சென்ட் வந்து அவருடைய லாபம். ஆனால் அந்த வருஷம் அவருடைய விற்பனை எவ்வளவுனா 2 லட்சத்துக்கும் அதிகம். அப்புறம் 5ஆவது வருஷம் வந்து அவரோட அடக்க விலை வந்து இன்னும் குறையுது. ஏன்னா அவரோட தயாரிப்பு அதிகமாகுது, மிஷினில் தயார் பண்ணுறதுனால அதோட அடக்க விலையும் குறையுது. அதில் வந்து 22 சென்ட் தான் அவருடைய அடக்க விலை. ஆனால் அவர் விற்கிறது எவ்வளவுக்கு? 40 சென்ட்டுக்கு விற்கிறாரு. அப்போ மொத்தம் 18 சென்ட்டுங்கிறது அவருடைய லாபம். ஆனால் அந்த வருஷம் வந்து அவருடைய விற்பனை வந்து 2 மில்லியன் விளக்குகள். அந்த 4 வருஷம் அவர் எவ்வளோ லாஸ் அவருக்கு வந்துச்சோ அதை விட பல மடங்கு லாபம் அந்த ஒரே வருஷத்தில் அவர் சம்பாதிச்சிட்டாரு. இதுதான் பிஸ்னஸ் தம்பி. அவரோட பொருளை வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிகள் போட்டி போட்டுச்சு.
இதுதான் பிஸ்னஸ்ஸு. இப்போ முதல் 4 வருஷம் வந்து அவருக்கு லாஸாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த லாஸை அவர் கையிலேருந்து பணம் போடலை, ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே வந்தார். 5வது வருடம் அவருடைய லாபம் பல மடங்கு வந்துச்சு. அது வரைக்கும் அந்த 4 வருடங்கள் வந்து அவர் இழந்த அந்த நஷ்டங்களை எல்லாத்தையுமே இதில் அவர் ஈடுகட்டிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய லாபம் எல்லாமே பல மடங்கு கிடைக்குதா? நீங்கள் வந்து அந்த கௌதம் தம்பிகிட்ட கேட்குறீங்க, எவனாவது வருமானமே இல்லாமல் விளம்பரம் பண்ணுறவங்களுக்கு சம்பளம் கொடுப்பானா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஒரு பிஸ்னஸில் எதிர்கால திட்டம்னு ஒன்று இருக்கும். அந்த எதிர்கால திட்டத்துக்காக தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி 5 வருஷம் கழித்து நம்ம இப்படி விற்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தானே அவர் முதல்ல லாஸ்ட்டில் கொடுத்தாரு. அதே மாதிரி ஏன் செய்யக்கூடாது? அந்த மாதிரி செய்யறதுக்கு பேர் தான் தம்பி, அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ரிஸ்க்குக்கு பேர் தான் பிஸ்னஸ். முதல்ல பிஸ்னஸ்னால் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வெறும் சட்டம் படித்தா மட்டும் பத்தாது தம்பி, பிஸ்னஸை புரிஞ்சுக்கணும். அந்த பிஸ்னஸை புரியாமலே நீங்கள் பாட்டு போகிற போக்கில் மோசடி ஸ்கேமுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா, அப்போ பிஸ்னஸோட அடிப்படையை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அது ஸ்கேம் இல்லையான்னு நீங்கள் அதுக்கப்புறம் பேசுங்க. ஒரு பிஸ்னஸில் முதல்ல வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறது தான் தம்பி கஷ்டம். வாடிக்கையாளர்கள் கிடைச்சா எவ்வளோ பொருள்களை வேணால் விற்பனை பண்ணலாம். நீங்கள் வந்து என் தம்பி கௌதம் கிட்ட கேட்குறீங்க, தம்பி உனக்கு ஏபிசிடியே புரியலை, அதுக்கு மேலே உன்னை என்னால் புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். ஏபிசிடி படிக்காமலாம் என் தம்பி வந்து உங்ககிட்ட லைவில் வந்திருக்கிறான். எனக்கு ஒரு டவுட்டு, உங்களுக்கு 1 2 தெரியுமா? நீங்கள் ஏபிசிடியெல்லாம் நிறைய படிச்சிருக்கிறீங்க. நாங்கள் வந்து ஆனா அவனா பார்ட்டி தாங்கப்பா. ஆனால் உங்களுக்கு 1 2 தெரியுமா? உங்களுக்கு 1 2 தெரியும்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் புரியும். நீங்கள் வந்து சொல்கிறீங்க வருஷத்துக்கு வந்து 200 கோடி ரூபாய் சம்பளமாக கொடுக்கணும். குறைஞ்சதை நான் கணக்கு போட்டிருக்கிறேன். 200 கோடி ரூபாய் வந்து வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு சம்பளம் கொடுக்கணும். எப்படி அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அவரோட பிஸ்னஸை லாபத்தில் கொண்டு போகிறதுக்கு 5 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் எங்கள் கம்பெனி 3வது வருஷமே ப்ராடக்டை கொண்டு வந்துட்டாங்க. ப்ராடக்டில் ஒரு பொருள் இல்லை, 2 பொருள் இல்லை தம்பி, 80க்கும் மேற்பட்ட பொருள்கள். அது எல்லாமே எல்லார் வீட்டிலையும் யூஸ் பண்ணுற அத்தியாவசிய பொருட்கள். நம்ம கணக்குக்கு வந்து ஒரு 80 பொருள்னு எடுத்துக்குவோம். ஆவரேஜாக ஒரு பொருளுக்கு ஒரு 100 ரூபாய் லாபம்னு வச்சுக்குவோம் தம்பி. ஏன்னா 100 ரூபாயை விட விலை குறைவான பொருள்களும் இருக்குது, 100 ரூபாயை விட அதிகமாக விலை உள்ள பொருள்களும் இருக்குது. நாம் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 100 ரூபாய் லாபம்னு எடுத்துக்குவோம். அப்படின்னா 8000 ரூபாய் லாபம். இப்போ எங்கள் கம்பெனியில் 69 லட்சம் கஸ்டமர் இருக்காங்க. எத்தனை லட்சம் கஸ்டமர்? இது வந்து கவர்மெண்ட் சொன்ன கணக்கு தான். 69 லட்சம் கஸ்டமர் இருக்கிறாங்க. சரி, அதில் பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர் வந்து 9.5 லட்சம்னு வச்சுக்கோங்க. பொருட்களை அறிமுகப்படுத்தின உடனே எல்லாருமே எல்லாமே வாங்குவாங்களான்னு இல்லை. எல்லாரும் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவாங்க. வாங்கி அவங்க உபயோகப்படுத்தி பார்ப்பாங்க. அதை பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாரும் வாங்க ஆரம்பிப்பாங்க. முதல் மாதம் வந்து ஒரு 1 லட்சம் கஸ்டமர் தான் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோமே, லாபம் கம்மியாக இருக்கும். அதுலேருந்து ஒரு 2-3 மாதத்தில் அது அப்படியே டபுள் ஆகும். 2 லட்சம் கஸ்டமர் வாங்குவாங்க. அதுலேருந்து ஒரு 2-3 மாதத்தில் அது அப்படியே 3 லட்சம் ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் 4 லட்சம் ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் 5 லட்சம். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வருவாங்க. அப்போ அந்த கம்பெனியோட லாபம் எந்த அளவுக்கு போகுங்கிறது எங்களை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ எடை குறைப்புக்கு ஸ்லிம் கார்டுன்னு ஒன்று வருது. இந்த பெண்கள் வந்து எடை குறைப்புக்காக எவ்வளவு ரூபாய் மாதம் மாதம் செலவழிக்கிறாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு பாட்டிலோட விலை 786 ரூபாய் தான். ஆனால் வெளியில் வந்து அந்த எடை குறைப்புக்காக அவங்க செலவு பண்ணுற அமௌண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் இதில் 786 ரூபாய் தான். நீங்கள் சொல்லியிருக்கீங்க பாதி லாபமாக வச்சுக்கோன்ட்டு. அப்போ ஒரு பாட்டிலுக்கே நம்மளுக்கு 380 ரூபாய்க்கு மேலே லாபம் கிடைக்குது. அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதில் வந்து அவங்க பெண்கள் வந்து இதில் மெம்பராக இருக்கணும்னு அவசியமே இல்லை, சிஎம்மாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஓஎமாகி கூட இந்த பொருளை வாங்கி வாங்கி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா இந்த ஒரு பொருள் போதும் கோடிக்கணக்கான லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கு. தாமஸ் ஆல்வா எடிசனோட பிஸ்னஸ் வந்து 5 வருஷத்தில் லாபத்தை பார்த்து போச்சு. ஆனால் எங்கள் கம்பெனியோட பிஸ்னஸ் அத்தியாவசிய பொருட்களோட பிஸ்னஸ். அதனால் மாதம் மாதம் கஸ்டமர்களோட எண்ணிக்கை லட்சக்கணக்கில் ஏறும். ஏன்னா எங்கள் பொருட்கள் வந்து ரொம்ப தரமாக இருக்கிறதுனால
கஸ்டமர் வந்து ஏறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ லாபம் வந்து பல மடங்கு பெருகிக்கிட்டே தான் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கும் தெரியும். எங்க நிறுவனம் முதல்ல கஸ்டமரை வந்து கட்டமைச்சிட்டு, அதுக்கப்புறம் பொருட்கள தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த பொருட்கள சந்தைப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், உங்ககிட்ட இருந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. அதுவரைக்கும் அந்த நிறுவனத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்போ பொருள்கள மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அப்போ பிரச்சனையும் ஆரம்பிச்சுட்டு உங்க ரூபத்துல. ஒண்ணே ஒண்ணு தம்பி, உங்களுக்கு ஒண்ணும் இந்த பிசினஸ் பத்தி புரியாம நீங்க கேஸ் போடல. இந்த பிசினஸ் பத்தி புரிதல் இல்ல அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான். ஆனா, இந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு ஏ டூ இசட் நல்லா தெரியும். இந்த கம்பெனி எதிர்காலத்துல எவ்வளோ பெரிய அசுர வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கம்பெனியில இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு உயருங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். இதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான், இது எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தவங்களோட தூண்டுதலால தான், நீங்க இந்த கேஸ போட்டீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியாம இல்ல தம்பி. எங்களுக்கு நல்லாவே புரியுது. நீங்க வந்து மக்களுக்காக போராடுற அரசியல்வாதியோ, சமூக ஆர்வலரோ கிடையாது. உண்மையாவே மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருந்தது அப்படின்னா, இவ்வளோ ஒரு நல்ல பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு, நீங்க எம்டிக்கு பாராட்டு விழா தான் வைப்பீங்க. ஆனா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்லைனருக்கும், டவுன்லைனருக்கும் சிண்டு முடியிற வேலைய கொஞ்ச நாளாவே ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க தம்பி. அப்லைனர் பணம் போனது எல்லாமே டவுன்லைனரோட பணம் தான். டவுன்லைனருக்கு இனிமேல் பணம் குடுக்கவே முடியாது. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன் தம்பி நான் சொன்னேன்ல அந்த ப்ராடக்ட் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ராடக்ட்ட விக்கிறதுனால லாபமே கிடைக்காதா? அந்த லாபத்த டவுன்லைனருக்கு குடுக்கவே மாட்டாங்களா? ஏன் தம்பி ஒரு சோப்பு கம்பெனிய வச்சிருக்கிறவனே பல கோடி கணக்குல லாபத்த சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அது சட்டப்படி லீகல். ஆனா இவ்வளோ பொருட்கள தயாரிச்சு அந்த லாபத்த மக்களுக்கு பகிர்ந்து குடுக்குறேன்னு சொன்னா அது வந்து இல்லீகலா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி. நிறுவனத்துல பணம் இல்ல. அவங்களால குடுக்கவே முடியாது. அவங்க வந்து பணம் குடுத்துட்டா உங்க இடத்துக்கு நான் வந்துருதேன். அப்படின்னு இவ்வளவு தீர்க்கமா சொல்றீங்களே, அது என்ன உங்க நிறுவனமா? அந்த நிறுவனத்துல நீங்க என்ன பொறுப்புல இருக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? இத நீங்க சட்ட ரீதியா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல குறுக்கு வழியில போய் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்ல அத எங்களுக்கு சொல்லுங்க. கம்பெனில பணம் இருக்கு, பணம் இல்லங்கிறது கம்பெனியோட எம்டியோட கவல. அந்த கவலை இனிமேல் உங்களுக்கு வேண்டாம். வாய்க்கு வந்தபடி வாக்குறுதிகள அள்ளி வீசுறதுக்கு அவர் ஒண்ணும் அரசியல்வாதி இல்ல தம்பி. 9,50,000 மக்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 9,50,000 மக்கள்கிட்டயும் அந்த அளவுக்கு நம்பிக்கைய பெற்றிருக்கிறாரு அப்படின்னா, எந்த மனிதனையும் அவர் வந்து நேர்ல போய் சந்திச்சு நம்பிக்கைய வாங்கல தம்பி. அவருடைய செய்கைகள். ஒருத்தங்கள நம்புறாங்க அப்படின்னா, அவர் எப்படி இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்கள நம்புவாங்க. ஏன்னா, இதுவரைக்கும் அவர் செய்ய முடியாத எதையுமே நான் செய்யறேன்னு சொன்னதே கிடையாது. அவர் செய்ய முடியும்னு சொன்னத கண்டிப்பா செய்வாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எங்க கம்பெனியில என்ன பிரச்சனை இருந்தாலும், அத எப்படி சால்வ் பண்ணி நாங்க பிசினஸ டெவலப் பண்ணிக்கணுங்கிறத பத்தி நாங்க கவலைப்படுறோம். இனிமேல் எங்களுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா, "ஆடு நனையுதேன்னு ஓநாய் கவலைப்பட்டுச்சாங்கிற" பழமொழி வந்து அடிக்கடி எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு தம்பி. நீங்க தீர்க்கதரிசி இல்ல அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. அதனால தீர்க்கதரிசி மாரி இந்த கம்பெனியோட எதிர்காலத்த நீங்க நிர்ணயிக்க வேண்டாம். இந்த கம்பெனியோட எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது அந்த கம்பெனி முடிவு பண்ணும். நீங்க முடிவு பண்ண வேண்டாம். தயவு செய்து. நிறைய கம்பெனி பெயர்கள வந்து நீங்க அடுக்கடுக்கா சொல்லிட்டே வந்தீங்க. இந்த கம்பெனியெல்லாம் மோசடி பண்ணிட்டு, இதெல்லாம் இப்படி பண்ணுச்சு அப்படின்னு நீங்க சொல்லிட்டே வரீங்க. அத பத்திலாம் வந்து கேடிவி கார்த்திக் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா, எனக்கு எல்லா கம்பெனிகளையும் பத்தி தெரியாது. ஆனா, நீங்க மோசடி, மோசடின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் மைவி3ன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா, அதுக்கான ரைட் வந்து உங்களுக்கு கிடையாது. ஒரு ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம தெருவுல ஒரு 2 பொண்ணுங்க வந்து கல்யாணம் ஆன 2 பொண்ணுங்க வந்து எங்கேயாவது ஓடி போயிட்டாங்கன்னு வைங்களேன். உடனே அந்த வீட்ல அந்த தெருவுல இருக்கிற எல்லாரும் அவங்கவங்க பொண்டாட்டிங்கள வீட்ல வச்சு பூட்டிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து இந்த உலகம் எப்படி பார்க்கும் சொல்லுங்க? அவன் பக்கத்து வீட்ல ஒருத்தன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாங்கிறதுக்காக என் பொண்டாட்டி ஓடி போயிருவாளன்னு வீட்டை பூட்டனா அவன் வந்து நார்மல் பர்சன் கிடையாது தம்பி. அவன் ஒரு சைக்கோ.
அதனால் எல்லா கம்பெனியும் மூடிட்டாங்க, அந்த மாதிரி தான் இந்த கம்பெனி அப்படின்னு நீங்கள் புலம்புறதை விட்டுட்டு இந்த கம்பெனி எப்படிங்கிறத கோர்ட்டு முடிவு பண்ணும் தம்பி. அது வரைக்கும் பொறுமையாக காத்துருங்க. ஜோசியம் சொல்லாதீங்க. ஏன்னா ஜோசியம் சொல்கிறதுக்கு கூட மைவி திரிக்குன்னு ஒரு ஜோசியக்காரர் வந்துட்டார், உங்களுக்கு தெரியுமா? போய் பாருங்க, நல்ல எதிர்காலம் இருக்குதான். எனக்கு சேரலாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி இருந்தான் தம்பி. அந்த தம்பி வந்து அந்த இலுமினாலிட்டி பற்றியெல்லாம் ரொம்ப பேசுவார். ஒரு டைம் வந்து அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் ப்ராடக்ட் எல்லாம் தப்புன்ற மாதிரி எல்லாத்துலேயும் நியூஸ் சேனலில் எல்லாத்துலேயும் பரப்பி விட்டாங்க. அதே மாதிரி மேகியில் வந்து கலப்படம்ன்ற மாதிரி எல்லா நியூஸ் சேனல்லையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், ஒரு நியூஸ் சேனலில் ஒரு கம்பெனியை பற்றியோ ஒரு ப்ராடக்டை பற்றியோ தப்பாக வந்துச்சு அப்படின்னா பின்னாடி ஏதோ வேலை நடக்குன்னு அர்த்தம். அந்த ப்ராடக்டெல்லாம் கெட்ட பொருள் கிடையாது, அதெல்லாம் நல்ல பொருள் அப்படின்னு அவன் சொல்லும்போது, என்ன நீ அப்படி சொல்கிற? பேப்பர்லலாம் போட்டிருக்காங்க, நியூஸ் பேப்பர்லலாம் போட்டிருக்காங்க, இனிமேல் நான் குழந்தைங்களுக்கு மேகியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வந்து எனக்கு அவனை பார்க்க லூஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு. இவன் என்னடா லூஸ் மாதிரி சொல்லுதான், பேப்பரில் சொல்லி போடுறாங்க, நியூஸ் சேனலில் சொல்கிறாங்க, இவன் என்ன இதை நல்லதுன்னு சொல்லுதானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அப்போ அவனை. ஆனால் இப்போந்தான் யோசிக்கிறேன் அவன் சொன்னது எவ்வளோ நல்லதுன்னு. மைவித்திரியை பற்றி நியூஸ் சேனலில் எல்லாத்துலேயும் போடும்போது தான் உண்மை என்னன்னு எனக்கு புரியுது. அவன் சொன்னதோட உண்மைத்தன்மை வந்து எனக்கு இப்போ தான் புரியுது. எந்த ஒரு விஷயத்தையுமே அனுபவ ரீதியாக கற்றுக்கிட்டாதானே அது உண்மைன்னு தெரியும். ஏன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் ஆப்பை முடக்கிட்டாங்க, ஜோனல் ஆஃபீஸ்லாம் பூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க, அப்படியே புகார்கள் வந்து குவியுது அப்படின்னு பேசும்போது தான் ஆச்சரியமாக நியூஸ் சேனல்களை பார்க்குறேன். இப்படியுமாப்பா நியூஸ் போடுவாங்க அப்படின்ட்டு. அப்போ இவங்க போடுற எல்லா நியூஸையும் நம்ம எப்படிப்பா நம்புறது? மைவித்திரி உறவுகளே, எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. நான் மனசில் போட்டு குழப்பிக்காம நம்பிக்கையோடு காத்துருங்க. அதுதான் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோ காலம் கடந்து வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் காலம்தான். முக்கால்வாசி தூரம் நடந்துட்டோம், இன்னும் ஒரு கால்வாசி தூரம் தான் இருக்குது. எம்டிக்கு வந்து எப்படியும் ஒரு 2-3 நாளில் ஃபைல் பண்ணிவிடுவாங்க, ஹியரிங் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து எம்டி வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம கம்பெனியோட நிலவரம் என்ன, இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருங்கிறத பற்றிலாம் அவரே சொல்லுவார். அது வரைக்கும் யார் சொல்கிறதையும் நம்ம நம்ப வேண்டாம். நம்ம வந்து நிறுவனத்தோட எம்டிக்காக காத்திருப்போம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உறவுகளே, மன்னிச்சிடுங்க. நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அசோக் ஸ்ரீநிதி கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு பேசுகிறதுக்கு நடுவில் வந்து ஏதோ தப்பாக சொல்லிட்டேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி உறவுகளே, மன்னிச்சிடுங்க. நம்ம எம்டி சரணடையும் போதே சொல்லிட்டு போயிருக்கிறாரு, என்னோட முடிவு வந்து மக்கள் நலன் சார்ந்ததாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து எம்டி வந்து நல்ல முடிவை எடுப்பாங்க. அவங்க வெளியில் வந்து சொல்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்துட்ருப்போம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.